மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற சகோதரி மெர்சி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். நாம் வாசித்த திருவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. இப்போ நம்முடைய ஆண்டவர் எதன் மேலே ஏறி வருகிறார்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. அது யாருங்க? சீயோன் குமாரத்தினா யாருங்க? சீயோன் குமாரத்தினா யார்? சீயோன் என்றால் என்ன? இதை குறித்து யாராவது யோசிச்சிங்களா? படிச்சிருக்கீங்க? எத்தனையோ இடத்துல சீயோன் என்று வருகிறது. இந்த சீயோன் என்றால் என்ன? சீயோன் குமாரத்தினா யாரு அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சிங்க? எருசலேம் குமாரத்தினா யாரு? எருசலேம் குமாரத்திகள்னா யாரு? பழைய ஏற்பாட்டின் சபை எருசலேம் குமாரத்தி. அப்ப சீயோன் குமாரத்தினா புதிய ஏற்பாட்டின் சபை. இந்த சீயோன்ங்கிறது எங்க இருந்தது? இதை குறித்து நீங்கள் நல்லா அடுத்த தடவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதை குறித்து இப்போ அந்த சீயோனுங்கிறதுக்குள்ள நம்ம போகலை. சீயோனுங்கிறது என்ன, ஆனால் அதை மட்டும் தெரிஞ்சுங்க. சீயோனுங்கிறது புதிய ஏற்பாட்டின் சபை. இப்போ என்ன சொல்கிறாரு? சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதையெல்லாம் நடந்தது. இந்த எந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது? எடுத்து வாசிப்பா. இருக்குதுன்னா எடுத்து வாசிப்பா. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் உன் ராஜா ஏறி வருகிறார் என்று எந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது? ஏசாயா. 3 பேர் சொல்லியிருக்கீங்க. சரி சரி, நீங்கள் இப்போ நான் எங்கே இருக்குன்னு வாசிச்சிருவோம். ஆனால் நீங்கள் ஏசாயாவிலேருந்து அடுத்த வாரம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். சரியா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:9 வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:9. சீக்கிரம், டைம் இல்லை. சீயோன் குமாரத்தியே நீ மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே இதோ உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும்
தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். சீயோன் குமாரத்தியே, இங்கே என்ன வருது? சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு. அப்புறம் எருசலேம் குமாரத்தியே, இப்போ இங்கே ரெண்டும் வந்துருச்சா? சீயோன் குமாரத்தியே வந்துருச்சு, எருசலேம் குமாரத்தியே வந்துருச்சு. கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இப்போ பாருங்க, ஏன் கழுதை குட்டி மேலே ஏறி வந்தார்? ஏன் கழுதை மேலே ஏறி வந்தார்? ஆண்டவருக்கு வேற வாகனம் கிடைக்கலையா? ஏன் கழுதை மேலே ஏறி வந்தார்? சரி, கழுதை எப்படியாப்பட்ட ஒரு மிருகம்? கழுதையை நாங்கள் பார்த்துருந்தா தானே தெரியும். கழுதையை பாட புஸ்தகத்தில் பார்த்தது. பார்க்கலையா? யாருமே கழுதையை பார்க்கலையா? கழுதை வந்து எப்படி ஒரு சாதுவான ஒரு மிருகம். இப்போ நம்முடைய அந்த அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி வந்தாராமா? சாந்த குணமுள்ளவராய் வந்தார். ஏன் சாந்த குணமுள்ளவராக வந்தார்? ஏங்க ஒரு சாதுவான மிருகத்தில் சாந்த குணமுள்ளவராய் ஏன் இயேசு கிறிஸ்து வந்தார்? நம்மளை ரட்சிப்பதற்காக அவர் வந்தார். ஆகவே அவர் சாந்த குணமுள்ளவராய் வந்தார். ஆனால் இனி வரப்போறவர் எப்படி வருவார் தெரியுமா? எப்படி வருவார்? அவர் ராஜாதி ராஜாவாய் வருவார். நியாயம் தீர்க்கிறவராய் வருவார். இனி சாந்த குணமுள்ளவராக வரமாட்டார். வரும்போது அவர் ரட்சிப்பை கொடுக்குவதற்கு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தம்முடைய சாந்தத்தை இன்னைக்கு வரைக்கும் காண்பித்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரர்கள் யார் அடித்தாலும் யார் பேசினாலும் இன்னைக்கு பொறுத்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணமே நம்முடைய ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர். நாமும் சாந்த குணம் உள்ளவராய் இருந்து ஜனங்களுக்கு ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இனி வரப்போற ஆண்டவர் அப்படி வரமாட்டார். அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் அமர்ந்து நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராய் வரப்போகிறார். சரிங்க, சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ அவர் கழுதையின் மேலே தானே வந்தார். கழுதையின் மேலே தானே வந்தார். இந்த கழுதை என்ன நினைச்சிருக்கும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே என் மேல உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற காரியம் அந்த கழுதைக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். சரிங்க, கழுதையின் மேலே வந்துட்டாரு, உட்கார்ந்து வந்துட்டாரு, கழுதைக்குன்னு தெரியும். சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கழுதை தன்னை பெருமையாக எண்ணுனதா? பெருமையாக சொல்லிக்கிச்சா? இந்த உலகத்தையும் சர்வலோகத்தையும் உருவாக்கின கத்தாதி கர்த்தர் என் மேலே அமர்ந்து வந்தார், நான் தான் உலகத்திலேயே உயர்ந்த கழுதைன்னு சொல்லிச்சா? நம்மளாம் யாரு? சொல்லுப்பா, சத்தமா சொல்லுப்பா. இயேசு கிறிஸ்துவ சுமக்கிற கழுதை தான் நம்ம. இயேசு கிறிஸ்துவ சுமக்கிற யாராவது கழுதைன்னு திட்டினா வருத்தப்படாதீங்க. ஏஸ், நான் கழுதை தான், இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற கழுதை தான். என்னால் கொஞ்சம் பேர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லிக்கிறாங்க. போடுறவங்க இனிமேல் இப்படி போட்டுக்கிட்டா நல்லது. இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற ரெவரண்ட் ஐயா பேரை பக்கத்தில் போட்டுக்கலாம். அப்படி அந்த கழுதை போட்டுருந்துச்சோ?
இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற டாக்டர் ரெவரண்ட் ஐயா பேரை போட்டுக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற என்ன போடலாம், என்னத்தை வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் அந்த கழுதை ஒரு காலம் அப்படிதான் சொல்லலை, தன்னை பெருமை பாராட்டி கொள்ள பிள்ளை. சர்வலோகத்தை உருவாக்கின ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்த கழுதை நான் தான் அப்படி என்று எங்கள்கிட்ட அமாரம் அடிக்கிறது. அது ஒரு சாதுவான மிருகம். இயேசு கிறிஸ்து ஏறி வந்த அந்த கழுதை சாதுவான மிருகம். இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற நாமும் நம்ம எப்படி இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், சாதுவாக இருக்கணும். அப்போ தான் இந்த பூமியில் இருக்கிறவங்கள, இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்கள ரட்சித்து கொள்ள முடியும். ஆகவே பிரியமானவர்களை நாம் வீராப்பு கொள்வது சரியல்ல. இப்போ பாருங்க, ஒரு கழுதை என்ன சுமக்கும், பொதி சுமக்கும். என்ன பொதி? ஆனால் நீங்கள் பொதி சுமக்கிற கழுதை இங்கே பொதி என்ன பொதி சுமக்கும் தெரியுமா? இப்போல்லாம் மாறி போச்சு. வெளுக்கிறவர் துவைக்க கொண்டு போகிற துணியை சுமந்து கொண்டு போகும். இதுதான் வெளுக்கிற துணியை சுமந்து கொண்டு போகும். அப்போ வேகமாக போகணுன்னா அந்த கழுதை என்ன செய்வாராம், ஒரு அடிப்பாரான் சாட்டை குச்சியை வச்சுக்கிட்டு, வேகமாக போகணும். இப்போ இந்த கழுதை நினைக்குமா, இன்னைக்கு நீ போய் என்னை பொதியை மட்டும் இறக்கி விடு, நான் உன்னை விட்டுட்டு ஓடலை அப்படி என்னடா பாடுற நினச்சிக்கிட்டே போகுமா, அப்படியே தலையாடிக்கிட்டே போகுமா. இப்போ அங்கே போனோன்னே பொதி இறக்கி போட்டோன்னே அவன் என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வேன், காலை கட்டுறது, காலை பிடிச்சாலும் அந்த கழுதை நினைக்குமா, என்னதான் நம்மளை அடித்தாலும் இந்த கழுதை என் காலை பிடித்தமே வந்து என் காலை பிடிச்சி கெஞ்சிறான் பாரு அப்படின்னு ஓடாமல் நின்றுக்கிறோமா. அப்படி இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறதுக்காகத்தான் எல்லாவற்றையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அன்று நினைத்திருந்தால் அன்றே இந்த உலகம் பஸ்பமாயிருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்காக வரவில்லை, நம்மை மீட்டெடுக்கும்படியாக, பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, ஒரு காரியத்தை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம். அல்ல, 1ல இருந்தே வாசிங்க. கேளுங்கள். யார சொல்றாரு? வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமல், என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். பாருங்க, முதல்ல சொல்றாரு இஸ்ரவேலோ அறிவில்லாமலும். யாரு முதல்ல தெரிந்து கூட? இஸ்ரவேலோ அறிவில்லாமலும், என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. கழுதை என்ன செய்யுமாமா? ரெண்டு ஆண்டவனின் முன்னணைய அறியும், ஆனா என் ஜனம் அப்போ கழுதைக்கு கூட உணர்வு இருக்குது, மனுஷனுக்கு உணர்வு இல்லை.
மாடு தன் எஜமானையும் மாடு தன்னுடைய எஜமான அறியும். கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. இன்னைக்கு அதுதாங்க. கடந்த வாரத்தில் ஒரு நேற்று காலையில் தான் நினைக்கிறேன், நேற்று காலையில் தான், அந்த பையன் பேர் கார்த்தி. நான் என் வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் சத்தியம் சொல்லிக்கொண்டே இருக்கேன். 1 மணி நேரம் இருந்து, அதாவது சத்தியம் சொல்வதற்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்னா, எடுத்தோன்னு நீங்கள் பைபிளுக்குன்னா கேட்க மாட்டேன், எடுத்தோன்னே பைபிளுக்குள்ளே போனீங்கன்னா கேட்க மாட்டேன். உலக காரியங்கள் அப்படியே நடக்கிறத வச்சு ஆரம்பித்து இது ஏன் நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு 1 மணி நேரம் அந்த பையனுக்கு சத்தியம் சொன்னேன். 1 மணி நேரம் சத்தியம் சொன்னேன். உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியுமா? உங்கள் ஆதாரெலாம் புதுப்பிச்சிட்டிங்களா? 10 வருஷத்துக்குள்ளே எந்த விதமான அதில் பரிவர்த்தனை நீங்கள் பண்ணணும்னு வச்சுக்கோமே, 10 வருஷமாக நீங்கள் அதை உங்களுக்கு புதுப்பிச்சுக்கணும். அது இல்லை உங்கள் ஆதாரை வந்துட்டு இடையில, இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இடையில வந்து அட்ரஸ் மாற்றணும். அதெல்லாம் இல்லை. இப்போ நாங்கள் இடையில வந்து அட்ரஸ் மாற்றணும். அதனால் இடையில எங்கள் ஆதார் மறுபடியும் போய் வந்துருச்சு. 10 வருஷமாக நீங்கள் வந்துட்டு எதுவுமே அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஆதாரை புதுப்பித்து கொள்ளுங்கள். அதெல்லாம் சொன்னாங்களா? புதுப்பிச்சுக்குங்க. அதுக்கு நெட்லேயே கூட இது பண்ணியிருக்கிறாங்க. அது என்னான்னு பார்த்து புதுப்பிச்சுக்குங்க. ஒன்று. இன்னொன்று, அதை காட்டிலும் முக்கியமானது, நம்ம எல்லாத்துக்குமே பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணுமா? அது டிசம்பர் 12வது மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பேத்துக்கு இருக்குது பர்த் சர்டிஃபிகேட்? இருக்கா? அதில் என்ன பேர் போட்டிருக்கா தெரியுமா? நல்லா தெரியுமா? இருந்தா சந்தோஷம், இருந்தா சந்தோஷம். இப்போ என் மகளுக்கும் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, பேர் இருக்காது. அதை நீங்கள் பேர் போட்டு வாங்கிக்கோங்க. அது எந்த முனிசிபாலிட்டியில் பிறந்தாங்களோ அங்கே போய் அங்கே போய் என் மயம் திருப்பூரில் வந்துங்க, அங்கே தான் போய் வாங்கணுமா? ஆச்சா? இப்போ அதை அப்படி செஞ்சாலும் மற்ற உள்ள தேதிக்கும் இந்த பர்த் சர்டிஃபிகேட் உள்ள தேதிக்கும் வித்தியாசம் வருது. ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு ஸ்கூலில் சேர்த்து அன்றைக்கி பெருசாக தெரியல, சேர்த்தாச்சு. அதில் ஒரு பிரச்சனை. இப்போ நம்மளாம் எங்கே போய் வாங்கிறது? இது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இப்போ பாருங்க, மனுஷனுக்கு எவ்வளவு இடைஞ்சல் பண்ண முடியுமோ, எதுக்கு தெரியுமா அதையும் பண்ண சொல்கிறேன்? தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஆதார் அப்டேட் பண்ணணும். அது மட்டும் இல்லைப்பா, ஒரே தேசம், ஒரே உலகம், ஒரே பூமி, இது எல்லாத்தையுமே ஒரு இதில் கொண்டு போய் கொண்டு வருவேன். அதையும் கொண்டு வருவேன். அது அந்தி கிறிஸ்துவ காலத்தில் ஒரே மதம், ஒரே ஜாதி, அதுவும் கொண்டு வருவேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நமக்கு எல்லாத்துக்குமே பர்த் சர்டிஃபிகேட்டு வச்சுருக்கணும். அப்படின்னா எதுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு நிலம் வாங்க போனீங்கன்னா மெயின் ஆதாரமே பர்த் சர்டிஃபிகேட் தான். சரி, அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு எதுக்கு போனாலும், நீங்கள் பென்ஷன் வாங்குறீங்களா, உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க. என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நீங்கள் அதை கவர்மெண்ட் அதெல்லாம் யோசிக்கலை. இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு எதுக்கு போனாலும் அதெல்லாம் ரைட்டு தான். இப்போ கொண்டு வந்திருக்கானே பர்த் சர்டிஃபிகேட், அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் தெரியுது. கவர்மெண்ட்டுக்கு தெரியலையே. அது வந்து 2018 மேலே பிறந்தவங்க ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாமா? 2000க்கு மேலே பிறந்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. அதில் பேர் இருக்காது, பேர் வச்சு இது பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் நீங்கள் கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்படின்னா பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு எதுக்கு போனீங்கன்னாலும் முக்கிய ஆதாரமாக இனிமேல் இருக்க போகிறது பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொண்டு வராங்க.
ஆகவே அதனுடைய காரியங்களை நீங்கள் அது என்னங்கிறதா நீங்கள் கேட்டு அதனுடைய காரியங்களை எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து நீங்கள் முந்தி போக வேண்டாம். எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு வழி இருக்குமானால் அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், இந்த கழுதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுமந்தது. என்னாகமம் 22:23 வாசிங்க. என்னாகமம் 22:23 வாசிங்க. ம் இப்போ பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியில் நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு விலகி வயலிலே விலகி போயிற்று. இப்ப பாருங்க, வழியிலே கர்த்தருடைய தூதனானவர் இடத்தோட நின்னாரா? உருவின பட்டயம்னா என்னது? பெரிய வால்கத்தியோட நின்றுட்டு இருந்தாரு. இப்ப கர்த்தருடைய தூதரானவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறான்னு யாருக்கு தெரிஞ்சு? கழுதைக்கு தெரிஞ்சு. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய பிலேயாமுக்கு தெரியல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் கர்த்தர் தான் தெய்வம் என்று தெரியும். ஆனால் யாருக்கு மட்டும் தெரியாது? மனுஷனுக்கு மட்டும் தெரியாதுங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் தெரியும் கர்த்தர் தான் தெய்வம். எல்லா உயிரினங்களும் கர்த்தரை தொழுது கொள்கிறது, கர்த்தரை பாடுகிறது, கர்த்தரிடத்திலே உதவி கேட்கிறது. ஆனால் மனுஷன் மட்டும் கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை. ஏன்னா பிலேயாமுக்கே கர்த்தர் நின்னது, கர்த்தருடைய தூதன் நின்னது தெரியல. கீழே வாசிங்க. ம் 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 இப்ப பாருங்க, கர்த்தருடைய தூதரானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருக்கிற திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு. இப்ப பாருங்க, இடுக்கமான பாதை, அங்க போய் கர்த்தருடைய தூதரானவர் நிற்கிறாரு. அங்கேயும் கழுதைக்கு தெரிஞ்சு, இந்த பிலேயாமுக்கு தெரியல. இப்ப என்ன செய்யுது? கழுதை சுவரோட சேர்த்து உன போய் காலோட போய் நசுக்கிட்டு ஒதுங்கி போகணுமே. உடனே என்ன செஞ்சேன்? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறமும் இடதுபுறமும் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் கொண்டவனாய் கழுதையை தடியினாலே அடித்தான். இப்ப பாருங்க, சுத்தமா விலக முடியாத இடத்துல போய் தூதனானவர் நின்னோன்னா இப்ப கழுதை என்ன பண்ணிருச்சு? கழுதை என்ன பண்ணிருச்சாமா? படுத்து கொண்டது. பிலேயாமின் கீழே படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் கொண்டவனாகி கழுதையை தடியினால அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். இன்னைக்கு கழுதையின் வாயை கூட திறந்துட்டாரு ஆண்டவர், மனுஷனுடைய வாயை மட்டும் திறக்க முடியாது. எதுக்கு? கர்த்தர் தான் ஆண்டவர் சொல்றதுக்கு மனுஷனுடைய வாயை மட்டும் திறக்க முடியல. ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன். கீழே வாசிங்க. கழுதையை பார்த்து இவன் அப்போது யோசிக்க வேண்டாமா? அந்த பேசாத மிருகம் பேசுது. உடனே கழுதையின் வாயை திறந்தார். பிலேயாமை பார்த்து நீ இப்ப என்னை 3 தடவை அடிக்கிறதுக்கு நான் உனக்கு என்ன செஞ்சேன்? அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய்.
என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிழையாமை நோக்கி, கழுதை பிழையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை அல்லவா நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாயும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்போதான் கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார். இப்பதான் பண்ணிக்கிறேன். ஆகவே அடிபட்டாதான் மனுஷன் என்ன செய்கிறேன்? அடிபட்டாதான் மனுஷன் என்ன பண்ணுறேன்? கர்த்தரை நோக்கி பார்க்குறேன். ஒரே ஒரு சில சாட்சியை மட்டும் பார்த்துட்டு நான் முடிக்க இருக்கிறோம். அந்த செய்தி வாட்ஸ்அப்பில் என்ன இருக்கவங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன். பிராமண சகோதரின் சாட்சி அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். அவங்க பிராமணர், அவங்க குடும்பம் நன்றாக இருந்தது, அரசாங்க உத்தியோகம் அவங்க அப்பா. ஆனால் பாருங்கள், அவங்க அப்பா குடிகாரனாகி எல்லாமே அவங்கள விட்டு போயிடுச்சு. சாப்பாடு கூட வழி இல்லை. ஆனால் இந்த பயலுக்கு, அவங்க மகனுக்கு, அவங்க நண்பர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால் கோவம் வரும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னால், எங்கள் தெய்வத்தை காட்டி உங்கள் தெய்வம் பெருசா? நாங்கள்லாம் யார் தெரியுமா? நாங்கள் பிராமணர்கள், எங்களுக்கு தெரியாத எதுவுமே, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கிற மமதை, பெருமை இருந்தது. அந்த சத்தியத்தை சொன்னவர்களும் பிராமணர்கள், கேரளாவிலிருந்து வந்த நம்பூதிரிகள், அவரும் ஐயர் தான், பிராமணர்கள் தான். ஆனால் பாருங்கள், எந்த ஒரு வழியும் இல்லாத, பிழைப்புக்கு வழி இல்லாத நேரத்தில் அவங்க அம்மா இவனை கூப்பிட்டு நம்ம 2 பேரும் முதல்ல தம்பிக்கும் அப்பாவுக்கும் விஷம் கலந்து கொடுத்து கொன்று விடுவோம், பின்பு நாமும் விஷம் அறிந்து செத்து விடுவோம் என்று முடிவு பண்ணி இந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கொள்வதற்காக போகிற வழியில தான் அந்த சத்தியம் சொன்ன பையனோட அம்மா இந்த அம்மாவை பார்க்குறாங்க. நீங்கள் ராஜகோபால் அம்மா தானே? ஆமாம். எங்கே போகிறீங்க? இன்னும் தெரிஞ்சவங்கள பார்க்க போகிறேன். சரி, வந்தது தான் வந்தீங்க எங்கள் வீட்டில், எங்கள் ஆற்றுல வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க. சரி, வழி இல்லாமல் அவங்க ஆற்றுக்கு ஒரு காஃபி சாப்பிட போனாங்க. அங்கே போய் பேசிகிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க. சாகிறம்போது கூட வைராக்கியம். அப்படிலாம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. பல வாக்குவாதத்துக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு சில காரியங்களை கேள்விப்பட்ட உடனேயே பாருங்கள், தற்கொலை எண்ணம் மாறிவிட்டது. இந்த பையனுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொஞ்சம் தெளிவு வந்தது. அப்பொழுது வீட்டிலே வந்து ப்ரேயர் பண்ணினான். எல்லாரும் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா இன்றைக்கி சாயந்தரம் வரும்போது குடி இல்லாமல் தெளிவாக வந்தார்னா நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு கண்ணா முடிச்சு பார்த்தா அவங்க அப்பா தெளிவாக வர்றாரு, தண்ணி போடாமல் வர்றாரு. பின்பு அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அந்த சாட்சியை, அப்படி ஒரு சாட்சி இருக்கிறது உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். பிராமண சகோதரன் சாட்சின்னு அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப அருமையான சாட்சிகள். இப்படி நம்ம செல்லு வச்சுருக்கிறவங்க இது இப்படி உருப்புற காரியங்களை பாருங்கள். நிறைய விஷயம் இருக்குது, நிறைய சாட்சிகள் உண்டு. அந்த பையன் திரும்பினதுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் தெரியுமா உங்களுக்கு? அந்த நாட்களில் டிவியில் போடுவாங்களாம், இந்த கிறிஸ்தவ திருவிழா வரும்ல, ஈஸ்டர், இயேசுநாதர் பிறந்தநாள், அப்போ டிவியில் படம் போடுவாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏதாவது படம் போடுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவாங்கள்ல, அப்போ அந்த பையன் அவங்க அப்பாவை கேட்பாரான், ஏப்பா அவரை அறையிறாங்க, சிலுவையில் அடிக்கிறாங்க, ஏன் அவரை சாட்டையில் அடிக்கிறாங்க, சிலுவையில் அறையிறாங்கன்னா, அவர் நல்ல மனுஷன், கொல்லாதவர்கள் அவரை அடித்து கொள்ளுகிறார். இந்த ஒரே வார்த்தை தான், இந்த ஒரு வார்த்தை அந்த பையனை ரசித்தது அந்த குடும்பத்தை. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நேரம்லாம் நீங்கள் யார்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், சத்தியத்தை சொல்ல வேண்டாம். பேசிக்கிட்டு இருக்கும்போதே 2 வார்த்தையே போட்டுருங்க. அந்த வார்த்தை ஒரு நாள் முளைக்கும். அந்த வார்த்தை ஒரு நாள் முளைக்குங்க. 10 வார்த்தை பேசும்போது அதில் தசம பாகம் ஆகிய ஒரு வார்த்தையை
இயேசு கிறிஸ்துவ வார்த்தையை சொல்லுங்கள். இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார். 2 வார்த்தை சொல்லுங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சாதுவான ஒரு மிருகம் கழுதை இயேசு கிறிஸ்துவை சுமந்தது. நாமும் இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற கழுதைகளாக இருக்கிறோம். நாமும் சாதுவாக இருப்போம், சாந்தமாக இருப்போம். மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பை தெரிவிப்போம். கர்த்தர் தாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உள்ள கர்த்தாவே, இயேசுப்பா, நீங்கள் ஆண்டவரே கழுதையின் மரியாகிய குட்டியின் மேலும் இந்த நாட்களிலே நீங்கள் பவனி வந்ததை ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் தியானிப்போம். கழுதை தன் எஜமானுடைய முன்னணியத்தை அறியும். ஆனால் இஸ்ரவேலோ, என் ஜனங்களோ என்னை அறிய மறுக்கிறார்கள் என்கிற ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்தோம். ஆண்டவரே, இன்னும் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஆண்டவரே, அந்த கழுதைக்கு இருக்கிற அந்த கீழ்ப்படிதல் கூட ஆண்டவரே, மனிதனாகி எங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற கழுதையாகிய நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் வழியில் நடக்க எங்களுக்கு பலன் தரணுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அப்படியாக வழி நடத்துங்க. உங்கள் நாமம் மட்டும் வந்திருக்க உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுதுகொண்ட கர்த்தருடைய பிள்ளையாகிய நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.